ஹாய் ஆல். ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்ன அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இது குரூப் 1 குரூப் 4 ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான் பாலிட்டி. ஸோ அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் பாலிட்டியோடது நான் அப்படியே லைன் பை லைனாக அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் பாலிட்டியிலேருந்து வரும். ஸோ குரூப் 1க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலேருந்து 40 கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பாலிட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குங்கிறத லைன் பை லைனாக எழுதியிருக்கேன். ஓவராலாக 20 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 20 டாபிக்ஸையும் ஈச் டே நம்மளால் எவ்வளோ ஸ்டடி பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக்னு வச்சா அது 20 டேஸ் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஃபினிஷ் பண்ணணும். அட் த சேம் டைம் ரிவிஷன் இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணி நல்லா படிக்கணுங்கிறது தான் பிளான். ஓகேங்களா? அதில் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் வரும். ஓகேங்களா? இதே டாபிக்ஸ் தான் குரூப் 4க்கும் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், யூனியன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, ஜுடிஷியரி, ரூல் ஆஃப் லா, கரப்ஷனு, லோக்பால் லோகாயுக்தா, ஆர்டிஐ, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம நான் இந்த புக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லக்ஷ்மி காந்தில் ஏன் பண்ணுறீங்க, நம்ம ஸ்கூல் புக் மட்டும்தானே அப்படிங்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வருது. இப்போ நம்ம இந்த புக்கில் நம்ம ப்ரிஃபர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷினை நம்ம ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் நம்ம படிக்கிறது ஈஸி தான். அண்ட் இந்த புக்கிலிருந்து நம்ம படிக்கும்போது 40 கொஷின்ஸில் டெஃபினட்டாக 40யுமே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது, எனக்கு ஸ்கூல் புக் தாங்க கம்ஃபர்டபுள், புதுசாக எடுத்துகிட்டு என்னால் படிக்க முடியாதுன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை படிச்சுக்கோங்க. இது என்னுடைய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் உங்களோட ஸ்கெடியூல் படி படிங்க. இப்போது என்ன பாலிட்டியில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம 20 டாபிக்ஸ் நம்ம எழுதி வச்சுருக்கோம். இந்த 20 டாபிக்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் இந்த 20 டாபிக்ஸ் நான் எடுக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே 40 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போது நீங்கள் எடுக்கிறத மட்டும் படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் சொன்ன கொஷின்லேருந்து வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அதாவது எக்ஸாம் பொறுத்தவரையில் எப்படின்னா நம்ம படிக்கிறது தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதிலிருந்து எப்படி வேணால் அவங்க கொஷின் கேட்கலாம். உங்களுடைய டியூட்டி என்னென்னா எடுக்கிற டாபிக்ஸை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அண்ட் அது ரிலேட்டடான ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நானும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப இது ரிலேட்டடாக வர்ற கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ கொஷின் ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக வராது, இன்டைரக்டாக தான் கேட்பாங்க கொஷின்ஸு. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் தான் திங்க் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? சிலதெல்லாம் இந்த புக்கில் இம்பார்ட்டண்ட்டான நிறையா விஷயம் இருக்குது. அதனால தான் நான் இந்த புக்கை ஆக்சுவலாக இப்போ எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ கொஷின் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்ட மாதிரியெல்லாம் கேட்குறது இல்லை. ஓகேங்களா? ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னாக தான் கேட்குறாங்க. நம்ம எப்படியெல்லாம் படிச்சிருக்க மாட்டோமோ அப்படியெல்லாம் தான் கேட்குறாங்க. அதனால தான் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? நமக்கு தேவை 40 மார்க் பாலிட்டியில் அடிக்கணும், அதுதான் ஒரே மோட்டிவ். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பிளானு, இது எப்படி நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன், இதை நானே தனியாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் ஏன் வீடியோவாக எடுத்து போடுறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சொல்கிறது இன்னொருத்தருக்கு, இப்போது எனக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவலாக அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதில் யாரோ ஒருத்தருக்கு ஜாப் கிடச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸை யாராவது பார்த்து அதில் சில கொஷின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஜஸ்ட்டு சொல்லலாம், ஒரு கம்பைண்டாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 20 டாபிக்ஸ் இருக்குது.
இந்த 20 டாபிக்ஸும் வித்தின் ஒரு சம் டேஸில் முடிக்கணும். ஏன்னா இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால வந்து என்னால் எதுவுமே ப்ரீடிஃபைன்டாக பண்ண முடியாது. அதனால் வந்து நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு. ஸோ முடிகிற அளவுக்கு நம்ம முடிக்கலாம். ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், ப்ரீஆம்பிள், அந்த சிலபஸ் வைஸ் இதில் இருக்கும். இதில் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லைனாக பார்த்துட்டு வரும்போது இம்பார்ட்டண்ட்டானது வந்து இருக்கும். இப்போது இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ 1947 கேபினட் மினிஸ்டர்ஸ் யார் யாராக இருந்தாங்க அப்படிங்கிற டேபிள் காணும். இதெல்லாம் வந்து புக்கில் இருக்காது, ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்காது. 1946 வந்து யார் யார் இருந்தாங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு பை சான்சஸ். ஸோ இதையும் நம்ம வந்து இனிமேல் படிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நிறையா படிக்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு நாலேஜாக படிச்சுக்கலாம் நம்ம. லைக் மக்கப்லாம் பண்ணாமல் ஜாலியாக படிக்கிற மாதிரியே படிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம லைஃப் லாங் அதை கோத்ரூ பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு டாபிக்ஸையும் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறாருந்தா பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.